1 Samuel chapter 18 verses 1 through 4. 1 சாமுவேல் 18:1-4 வசனம். It is only when you fully understand the blood covenant நீங்கள் முழுமையான இரத்த உடன்படிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் that the Bible really comes alive. அப்பொழுதுதான் வேதம் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Much is said in the Word of God about the blood covenant. இரத்த உடன்படிக்கையை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And that's really what I want to share with you this afternoon, is understanding the blood covenant. அதைத்தான் இந்த மத்தியான வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இரத்த உடன்படிக்கையை புரிந்து கொள்ளுதல். The word covenant comes from the Hebrew berith. உடன்படிக்கை என்கிற அந்த பதம் எபிரேய மொழியிலே எப்படி பயன்படுத்துகிறது என்றால் பெரித் என்று சொல்லப்படுகிறது. And it's translated to cut a covenant. அதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி உண்டாக அதிலிருந்து உடன்படிக்கை என்ற மொழியாக வருகிறது. This is a solemn pact or agreement between two parties. உடன்படிக்கையுடைய அர்த்தம் ரெண்டு தரப்பினரும் சேர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துக்கொள்ளுகிற தான் உடன்படிக்கை. It is the most sacred pact or agreement of all contracts that could be signed and must never be broken. உலகத்திலே பேசப்படுகிற அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிற எல்லாவற்றை விட இந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இது மிக தூய்மை வாய்ந்ததாக இருக்கிறது. The Hebrew ritual of cutting a covenant is very significant. எபிரேய ரீதியிலே யூதர்களுடைய கலாச்சாரத்திலே உடன்படிக்கை வெட்டுதல், உடன்படிக்கை செய்தல் என்பது மிக மிக விலையேற பெற்ற ஒன்று. It consists of 9 steps. இந்த உடன்படிக்கை செய்தலின் முறை, வெட்டுதலின் முறை எப்படி என்றால் 9 படிகளை உடையதாக இருக்கிறது. And so you know that in this session I'm not going to give you a lot of detail. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் என்னால் சொல்லிவிட முடியாது. But let me very quickly go through the steps for you. ஆனால் மிக வேகமாக இந்த 9 படிகளை மாத்திரம் நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். The first step is the exchanging of the robes. முதல் படி வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வது. It's seen in our text as David and Jonathan exchanged robes with one another. நாம் வாசித்த வசனத்திலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், யோனத்தானும் தாவீதும் தங்களுடைய வஸ்திரங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டார்கள். You see, for the Hebrew person, the robe represented the person. எபிரேய ரீதியிலே வஸ்திரம், ஒருவருடைய வஸ்திரம் அந்த நபரையே குறிக்கிறது. If you remember the story of Joseph, யோசேப்பினுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டால், whenever his brothers saw him coming, they actually saw his robe first and knew it was Joseph. யோசேப்பு தூரத்திலிருந்து வரும்போது முதலாவது அவர்களுடைய கண்கள் அவனுடைய வஸ்திரத்தின் மீது, அவர் போட்டிருந்த சால்வையின் மீது தான் கண் போனது. And after David and Jonathan had cut a covenant, இங்கே யோனத்தானும் தாவீதும் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டபோது, and that exchanged robes, அவர்கள் சால்வைகளை மாற்றிக்கொண்டார்கள். when people saw David, they were the same as saying Jonathan. தாவீதை மக்கள் பார்த்தபோது எப்படி யோனத்தானை பார்க்கிறார்களோ அதே போலதான் தாவீதை பார்த்தார்கள். And of course vice versa. அதே போலதான் யோனத்தானை பார்த்தாலும் தாவீது அதே போலதான். In giving your covenant partner your robe, உங்களுடைய உடன்படிக்கை செய்கிற இன்னொரு நபருக்கு உங்களுடைய சால்வையை கொடுக்கும்போது, you were actually giving them a part of yourself. அதனுடைய அர்த்தம் உங்களில் ஒரு பங்கை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். God did this to Adam and Eve when he killed the animal. கர்த்தர் ஒரு ஆட்டை கொன்றதன் மூலமாக ஆதாம் ஏவாளுக்கு இதை கர்த்தரே முதலாவது செய்தார். And clothed them with the skin of it. அந்த ஆட்டினுடைய தோலை எடுத்து அவர் இருவரையும் அவர் வஸ்திரம் உடுத்தினார். You remember the story of the prodigal son in Luke 15th chapter. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். When the son returned home, the father killed a fatted calf. இளைய குமாரன் திரும்ப வீட்டுக்கு வந்தபோது
தகப்பனானவர் அடித்து மிருகத்தை அடித்து that in and of itself would not have been sufficient for the covenant. உடன்படிக்கைக்கு அவர்கள் செய்த காரியம் அது போதாதா இருந்தது. But he said, bring forth the best robe and put it on him. ஆனால் அவர் சொல்லுகிறார், தகப்பன் சொல்லுகிறார், சிறந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனை உடுத்துவீங்கள். The robe said, he's still my son. அந்த வஸ்திரம் சால்வை எதை குறிக்கிறது என்றால் இவன் இன்னும் என்னுடைய மகன்தான். When a person saw your covenant partner's coat on you, ஒரு மனிதன் இன்னொருவருடைய உடன்படிக்கையின் சால்வை உங்கள் மீது இருக்கிறதை பார்க்கும்போது the first thing they thought about was the covenant partner. முதலாவது அவருடைய எண்ணம் எங்க போகும்னா நீங்க யாரோடு கூட உடன்படிக்கை செய்தீர்களோ அந்த நபரை தான் அவர்கள் நினைப்பார்கள். What a wonderful thought. எப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தை இது. When the world sees us, உலகம் நம்மை பார்க்கும்போது as children of God, தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை பார்க்கும்போது I want them to see Jesus in me. அவர்கள் என்னிலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். He's my covenant partner. அவரே என்னுடைய உடன்படிக்கையின் பங்காளராய் இருக்கிறார். I am endued with or clothed with him. நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், இல்லாவிட்டால் அவருடைய சால்வையை நான் போற்றப்பட்டிருக்கிறேன். Isaiah 61 puts it very well when he said we are clothed with his garments. ஏசாயா 61 மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரங்களினால் நாம் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறோம். I have no righteousness of my own. என்னுடைய சுய நீதி எனக்கு இல்லை. And so I must put on his righteousness. ஆகவே நான் அவருடைய நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும். The second step was the exchanging of belts. இரண்டாவது அவருடைய கச்சைகளை ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொள்வது. And of course this was not a belt like we would wear today. இன்றைக்கு நம்ம பேண்ட்க்கு போட்டிருக்கிற பெல்ட் இந்த கச்சையை போல அந்த கச்சை இருக்காது. But this is also seen in our text. ஆனால் நம்முடைய வேத வசனத்தில் அதை நாம் கச்சையை பார்க்கிறோம். Jonathan gave David his sword, his bow and his girdle. யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய சால்வை, கச்சை, அவனுடைய பட்டயம் இதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். That belt in that day, அந்த கச்சை அங்கே போடப்பட்டிருக்கிற அன்றைக்கு அவர் உபயோகித்த கச்சையானது included all that was attached to it. அந்த கச்சையோடு கூட என்னெல்லாம் சேர்த்து இருந்ததோ அது எல்லாம் சேர்த்ததாக அர்த்தம். It was a part of the military armor of the day. அதனுடைய அர்த்தம் அன்றைக்கு இருந்த ராணுவ சேவகன் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களும் அதோடு கூட சேரும். All of the weapons of warfare were attached to it. இதோடு கூட யுத்தத்திற்கு பயன்படுகிற ஆயுதங்களும் அதோடு கூட சேர்ந்ததா இருக்கும். In other words, all of the fighting power was attached to it. யுத்தம் பண்ணுகிற எல்லா வல்லமையும் அதோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. And if you notice, it is so good to think that when we enter into a covenant with Christ, நீங்கள் இதை கவனித்து நீங்கள் தெளிவாய் கவனிப்பீர்களானால் மிக சுவாரஸ்யமான ஒன்று, கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கைக்குள் நீங்கள் போகும்போது we are given his belt. நமக்கு அவருடைய கச்சை கொடுக்கப்படுகிறது. We are given his fighting power. அவருடைய வல்லமையான மகத்துவமான வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. Luke chapter 10 verse 19 tells us, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, behold, I give unto you power to tread upon serpents and scorpions, சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். and over all the power of the enemy, சத்துருவின் எல்லா அதிகாரங்கள் மீது உங்களுக்கு வல்லமையை தருகிறேன். and nothing shall by any means hurt you. எவைகளும் ஒருபோதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. It is not just our strength alone anymore, நம்முடைய பலன் மாத்திரமே, சுய பலம் அல்ல, but it is Christ in us and we in him together. நமக்குள்ளாக கிறிஸ்துவும் நாம் அவருக்குள்ளாகவும் இருக்கிறோம். அதுவேதான். That's why we can declare greater is he who is in us than he who is in the world. ஆகவே தான் தைரியமாக நம்மால் முழங்க முடியும், உலகத்தில் இருப்பவனை விட என்னில் இருப்பவர் பெரியவர். And that's why David could say to Goliath, you come to me with a spear and a sword. ஆகவே தான் தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், நீயோ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் என்னை சண்டைக்கு வருகிறாய். But I'm coming to you in the name of the Lord. ஆனால் நானோ என் தேவனுடைய நாமத்தினால் உன்னிடத்திற்கு வருகிறேன். That's why Moses could declare, the Lord will fight our battles. ஆகவே தான் மோசே தைரியமாக முழங்கினான், கர்த்தர் நம்முடைய
யுத்தங்களை செய்வார். Can I tell you today, beloved? எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா? We have Christ in us, the hope of glory. மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். And so we have all of the fighting power of heaven behind us. ஆகவே நமக்கு பின்னாக பரலோகத்தில் இருக்கிற எல்லா யுத்த சேனைகளும் நம்மோடு கூட இருக்கிறது. All of the authority of God is with us. தேவனுடைய சர்வ அதிகாரமும் நம்மிடத்தில் இருக்கிறது. That's why God can say to us, do not fear. ஆகவே தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. Do not be dismayed. நீ கலங்க வேண்டாம். Do not be discouraged. நீ சோர்வடைய வேண்டாம். Because I have given you power against all of the enemy. ஏனென்றால் சகல சத்துருக்களுக்கு மீதும் உனக்கு நான் அதிகாரத்தை தந்திருக்கிறேன். The third step in the covenant உடன்படிக்கையில் இருக்கிற மூன்றாவது படி is the cutting of the covenant. உடன்படிக்கை வெட்டுதல், உடன்படிக்கை செய்தல். And it is at this point that the sacrificial animal is slain. இந்த இடத்தில்தான் உடன்படிக்கைக்கான மிருகம் வெட்டப்படுகிறது. The animal was actually split in two pieces. மிருகமானது ரெண்டு துண்டாக வெட்டப்படும். The animal was split in two pieces. மிருகமானது ரெண்டு துண்டாக வெட்டப்படும். Half was put on one side of the covenant partner. உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற இருவர் ஒருவர் பகுதியில் ஒரு துண்டு வைக்கப்படும். And half on the other side of the other covenant partner. இன்னொரு பாதி துண்டு அடுத்தவருடைய முன்பாக வைக்கப்படும். And the covenant partners stood between the two pieces, back to back. உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய பின்புறமாக திரும்பி ரெண்டு பேர் இப்படியாக நிற்பார்கள். And as they stood there, they then began to move out and make a figure 8. இங்கே இருக்கிற வண்ணமாக அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து ஒரு காரியத்தை செய்வார்கள் அடையாளமாக. And as they moved around in the figure 8, இப்படியாக அவர்கள் நடந்து வரும்போது 8 என்கிற எண்ணை போல வருவார்கள். 8 எண். they came back between the two pieces facing each other. இப்பொழுது ரெண்டு மிருக துண்டுகளுக்கு நடுவே ரெண்டு பேரும் சந்திக்க வருவார்கள். And it was at this point that they then declared their loyalty to each other. இந்த இடத்தில் தான் இருவரும் தங்களுடைய நேர்மை உண்மையை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். This is the place where the covenant is ratified. இங்கே தான் உடன்படிக்கையானது அங்கீகரிக்கப்படும். This is the place where they declared, we are now partners. இந்த இடத்தில் தான் உடன்படிக்கை செய்ததன் மூலமாக நாம் இருவரும் இப்பொழுதிலிருந்து பங்காளர்களாய் இருக்கிறோம். In covenant relationship with each other. ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கை செய்வதன் மூலமாக. Isn't it good to know நல்லதுதானே? that when Jesus Christ was nailed to the cross, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட போது, when we accepted his sacrifice, நாம் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்ட போது, he declared that we are now covenant partners. அவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்களும் நானும் இப்போது உடன்படிக்கை பங்காளர்கள். We are in covenant relationship with each other. நாம் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறோம். Because this is the place where the blood is shed. ஏனென்றால் இந்த இடத்தில் தான் ரத்தம் சிந்தப்படுகிறது. Up to this point, nothing would matter if blood were not shed. இந்த இடம் வர வரைக்கும் ரத்தம் சிந்தப்படாமல் இருக்குமானால் அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தமே இல்லை. Everything that would have followed would have meant nothing if blood were not shed. ஒருவேளை இதற்கு பிற்பாடு செய்த காரியங்களும் ரத்தம் சிந்தப்படாமல் இருக்குமானால் அதற்கும் அர்த்தம் இல்லை. For without this shedding of blood, there is no remission for sin. ஏனென்றால் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. It is still his blood that atones for sin forever. என்றைக்கும் நித்தியமாய் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் பிதாவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. The songwriter said, what can wash away my sin? பாட்டுக்காரன் இப்படியாக பாடுகிறான், எது என்னுடைய பாவத்தை கழுவ முடியும்? Nothing but the blood of Jesus. எதுவும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. What can make me whole again? என்னை முற்றிலுமாய் மறுபடியும் முழுமையாய் மாற்ற எது முடியும்? Nothing but the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு ஒன்றும் அல்லவே. There's still a fountain filled with blood. இன்னும் ஒரு பெரிய நீரூற்று ரத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது.
state. அது ஒருபோதும் தீங்கோ இல்லாவிட்டால் இல்லை என்று ஆகாது. The next step is the mixing of the blood. அடுத்த கட்டம், அடுத்த படி என்னவென்றால் இரத்தத்தை இணைப்பது. After the blood is shed, இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு the ritual then continues with the partners. இப்பொழுது ரெண்டு பங்காளர்களும் இருவரும் சேர்ந்து செய்கிற காரியம் தான் இது. As they would raise their hands up, அவருடைய கரங்களை ரெண்டு பேரும் உயர்த்திக் கொள்வார்கள். and they would cut in the palm hand. அவருடைய கரங்கள் உள்ளங்கையிலே ஒரு சின்ன கிளிப்பை அறுப்பார்கள். And the blood would begin to run down the hand. கையிலிருந்து ரத்தம் வழிந்தோடும். And then they would go together with their hands. அந்த ரத்தம் சேர்கிற வருகிற இடத்தில் ரெண்டு பேரும் கை கோர்த்துக் கொள்வார்கள். And they felt that when the blood mixed, அவர்கள் உணர்கிற காரியம், இந்த ரத்தம், இருவருடைய ரத்தம் ஒன்று சேரும்போது they were sharing each other's nature. அவர்கள் இருவருடைய சுபாவத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். Yes, when the blood of Jesus, இயேசுவின் ரத்தம், ஆமென், swept over our never dying soul. நம்முடைய மரிக்காத ஆத்துமாவோடு கூட இணைக்கப்பட்டது. Hallelujah to the Lamb of God. ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை உண்டாவதாக. When his blood touched, அவருடைய ரத்தம் என்னை தொட்டபோது we were partakers of the divine nature of God. தேவனுடைய தெய்வீக சுபாவத்தில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டோம். He shared his nature with us. அவருடைய சுபாவத்தை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். He took our sin and we took his righteousness. அவர் நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார், நாம் அவருடைய நீதியை எடுத்துக்கொண்டோம். It might sound a little unsanitary in today's world ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற உலகத்திற்கு இது வித்தியாசமாய் தோன்றலாம். to mix the blood, but this was the one thing. ஆனால் ரத்தம் இணைவதன் காரணம் இதுதான். Not only in the Hebrew covenants, எபிரேய உடன்படிக்கையில் மாத்திரமல்ல, but this carried over into the Native Americans as well. அமெரிக்கா தேசத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து அவர்களையும் இது பற்றிற்று. They would oftentimes, when Native American would meet a white man, அமெரிக்க தேசத்தில் இருக்கிறவன் ஒரு வெள்ளை மனிதனை சந்திக்கும் போது they became friends with each other. They would cut each other's hand or wrist. அவர்கள் இருவரும் நண்பர்களாய் மாறின உடனே அவருடைய கைகளை இங்கே அறுத்துக் கொள்வார்கள். And they would put their hands together. அவர்கள் ரத்த கையை அப்படி பிடித்துக் கொள்வார்கள். And they would declare, we are blood brothers. அவர்கள் உடனே இதை சேர்த்துக் கொண்டு சொல்வார்கள், இன்று முதல் நாம் ரத்த சகோதரர்கள். Nobody could touch that Native American. The white man would come to his rescue. எந்த வெள்ளை மனிதர் இந்த மனிதனோடு கூட சேர்ந்து கொள்கிறானோ வேறு எந்த மனிதனும் அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. Nobody dare touch that white man. That Native American would come to his rescue. எந்த வெள்ளை மனிதனாகிலும் ஏதாவது மனிதன் தொட வருவானால், எந்த உடன்படிக்கை செய்து கொண்டானோ அந்த அமெரிக்காவின் பிரஜை வந்து அந்த மனிதனை பாதுகாப்பான். Can I declare to you this afternoon? இந்த மத்தியான வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லட்டுமா? We are blood brothers with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் ரத்த சகோதரர்கள். ஹல்லேலூயா. I better hurry. சீக்கிரமா போற நேரம் இல்ல. The next step is the exchanging of names. அடுத்த படியானது பெயர் மாற்றம். In this step, இந்த படியில covenant partners would take on each other's name. இப்பொழுது இந்த உடன்படிக்கை கூட்டாளிகள் இருவருடைய பெயர்களை எடுத்துக் கொள்வார்கள். In Genesis chapter 17 verses 4 and 5. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் Where God is talking to Abram. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, Notice his name was not Abraham. அவருடைய பெயர் அப்பொழுது ஆபிரகாம் அல்ல, His name was Abram. அவருடைய பெயர் அப்ராம். And God is talking with him and he said to him, கர்த்தர் அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அவனை பார்த்து சொல்லுகிறார், As for me, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். And I'm not sure that this is exactly how it happened, but I would like to think this is how it happened. இது எப்படி நடந்திருக்கும் என்பதான உறுதி எனக்கு தெரியாது, ஆனால் இது இப்படி நடந்திருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். Because in verse 5 is where God changed his name from Abram to Abraham. என்றால் இங்கே 5வது வசனத்தில் தான் அப்ராம்
chapter 62, he said, thou shalt be called by a new name. ஏசாயா 62 சொல்லப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்று முதல் நீ புதிய பெயரோடு அழைக்கப்படுவாய். The mouth of the Lord has spoken it. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. We used to sing a song when I was a kid years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாடலை பாடுவோம். It says there's a new name written down in glory and it's mine. Oh yes, it's mine. மகிமையில் என்னுடைய பெயர் புதிதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்னுடைய பெயர் என்னுடைய பெயர். My sins are forgiven and I'm bound for heaven. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் பரலோகத்தால் கட்டப்பட்டிருக்கிறேன். Can I tell you that God gives us a new name? உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு புதிய பெயரை தந்திருக்கிறார். He writes His name upon our hearts. இருதயங்களில் நீதியுள்ள பெயரை எழுதுகிறார். We receive from Him that which we cannot get all by ourselves. நாமாகவே நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாத, சம்பாதித்துக் கொள்ள முடியாததை கர்த்தர் நமக்கு தருகிறார். And we are now a son or a daughter of God. இப்போது தேவனுடைய மகனாகவோ மகளாகவோ நாம் இருக்கிறோம். Number 6. ஆறாவது படி. The next step is the making of the scar. Making of the தழும்பு உண்டு scar. பண்ணுதல். தழும்பு உண்டு பண்ணுதல். In this step, the scar was created by the cutting of the flesh at the forearm. நம்முடைய முழங்கையிலே ஒரு தழும்பு உண்டு பண்ண அவர்கள் அறுப்பார்கள். This scar was very important இந்த தழும்பு மிக முக்கியம். because any time the partner would be approached by the enemy, எந்த இடத்தில் சத்துருவானவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட கூட்டாளியை சந்தித்தார். you can roll up your sleeve and wave the scar under his nose. அவருடைய கையில் இருக்கிற துணியை கீழாக அகற்றி அந்த தழும்பை காட்டலாம். And you could say, go ahead, give it your best shot. நீ சொல்லலாம், போ இப்ப என்னடா பண்ணு. But you see the scar? ஆனா இப்ப இந்த தழும்பை எதிராளி பார்த்துட்டா, you better make it a good one because my partner is on the way. ஏனென்றால் எதிராளிக்கு தெரியும், ஆஹா இவன் மேல தழும்பு இருக்கு, அப்ப இவனுடைய கூட்டாளி வருவான் அப்படின்னு எதிராளிக்கு தெரியும். Whenever the devil comes knocking on your door, எப்பொழுதெல்லாம் பிசாசு உங்க வீட்டு கதவை தட்டி கொண்டு வருகிறானோ, you can look at the devil and say, boy, you better make it good because my elder brother is on the way. உடனே நீங்க பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே ஜாக்கிரதையா இரு, என்னுடைய மூத்த சகோதரன் கூட்டாளி வந்து கொண்டிருக்கிறார். And you don't know how big he is. அவர் எவ்வளவு பெரியவர் என்று ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம். His name is Jesus. அவருடைய பெயர் இயேசு. Oh, he might have bruised his heel, but he has bruised your head. அவர் நீ ஒருவேளை உடைய குதிகாலை நசுக்கியிருக்கலாம், ஆனால் அவரோ உன் தலையை நசுக்கியிருக்கிறார். Oh, glory to God. Aren't you glad for Jesus? தேவனுக்கே மகிமை. இயேசுவுக்காக சந்தோஷமா இல்லையா? கரங்களை தட்டி எல்லாரும் நல்லா வைத்துக்கோமே. The Holy Ghost is the scar பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய தழுவாய் இருக்கு. of our covenant relationship. உடன்படிக்கை ஐக்கியத்தில் Remember what the Bible said about it. வேதம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து யோசித்து You are sealed with the Holy Spirit of promise. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். It is so good to know. இது மிக தெரிந்து கொள்வது மிக நல்லது. You can say to the devil, go right ahead. நீங்க பிசாசை பார்த்து சொல்லலாம், வா, You're not getting my vineyard. என்னுடைய மந்தை உனக்கு, என்னுடைய திராட்சை தோட்டம் உனக்குரியது அல்ல. God gave it to me, கர்த்தர் எனக்கு தந்தார், and I will not sell it. நான் அதை விற்று போட மாட்டேன், I won't give it, அதை கொடுக்க மாட்டேன், and I will not trade it. அதை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடவும் மாட்டேன். My elder brother is right here, so you better move it. என்னுடைய மூத்த சகோதரன் இங்கே இருக்கிறார், அதனால ஒழுங்கா ஓடிடு. Hallelujah, somebody. யாராகிலும் ஹalleluya. The next step அடுத்த படி is the giving up terms of the covenant. உடன்படிக்கை கோட்பாடுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது. You know, with all contracts there are certain terms and regulations. எல்லா ஒப்பந்தங்கள் செய்யும் போது அதுல ஒரு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. It is at this point, the giving of the terms, where you spill out what is required. இந்த இடத்தில் தான் உடன்படிக்கை செய்யும் போது என்னென்ன செய்யலாம் என்பதான கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸ் நம்ம கொடுப்போம். This is what is involved. இது அந்த கொடுப்பதில் இதுதான் முக்கியமாய் பங்கு கொள்கிறது. And in the old ritual, it went something like this. பழைய முறைமையிலே இப்படியாக சொல்லப்படுகிறது. All I have is
yours. எனக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உன்னுடையது. My assets and my liabilities are yours. என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய எல்லாம் உனது. But can I tell you today? ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா? That when Jesus signed a covenant partnership with me, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட உடன்படிக்கை கூட்டாளியின் பத்திரத்தில் கையெழுத்திட்ட போது, he got the worst of the deal and I got the best of the deal. அவருக்கு உடன்படிக்கை ஒப்பந்தத்துல ரொம்ப மோசமானது கிடைச்சது, ஆனா எனக்கு சிறந்தது கிடைச்சது. He got my sickness, my sin and my shame. அவருக்கு என்ன என்னிடத்தில் கிடைச்சதுனா, என்னிடத்தில் அவருக்கு வியாதி, பாவம், வெட்கம் அது கிடைச்சது. I got his righteousness, his holiness and his eternal life. ஆனா எனக்கு அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய நித்திய ஜீவன் எனக்கு தந்தார். Jesus said, I know what I'm getting. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் சொல்லுகிறார், எனக்கு என்ன கிடைக்குது எனக்கு தெரியும். But I want a relationship with you. ஆனா உன்னோடு கூட எனக்கு ஒரு உறவு முக்கியம். And so I don't mind taking the bad because I've given you the good. ஆகவே உன்னிடத்திலிருந்து மோசமானது எனக்கு வருது, அது பிரச்சனை அல்ல, ஆனா உனக்கு நான் நல்லதை தருகிறேன். We are going to have a covenant relationship together. ஆகவே ஒரு மனதோடு ஒற்றுமையாய் நமக்கு ஒரு உடன்படிக்கை உறவு இருக்கிறது. You see, a true covenant partner உண்மையான உடன்படிக்கை கூட்டாளி will not just be looking for all good things, எப்போதுமே நன்மையான காரியங்களை மட்டுமே எதிர்பார்க்க மாட்டார். but a true covenant partner will accept bad with good. உண்மையான உடன்படிக்கை கூட்டாளி நல்லதோடு கூட கெட்டது வந்தாலும் ஏற்றுக்கொள்வான். And the eighth step எட்டாவது படி is the eating of the memorial meal. ஞாபக உணவை உண்ணுவது. So just prior to this covenant ritual concluding, இந்த உடன்படிக்கை செய்முறை, இந்த ஒரு செய்முறையோடு கூட சேர்ந்து there had to be a meal between the two partners or by the two partners. இந்த உடன்படிக்கை கூட்டாளிகள் இருவருக்குமே ஒரு உணவு இருக்க வேண்டும். This was a commemoration of what was taking place. எது என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம், இல்லை என்றால் நினைவு கூறுதல். Because of our relationship, our covenant relationship with Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிற உடன்படிக்கை உறவினால் we celebrate what some churches call communion. நான் சில சபைகள் நமக்கு இப்படிப்பட்ட வழிகள் உண்டு, திருவிருந்து ராபோல் நாம் கொண்டாடுகிறோம், பங்கு கொள்கிறோம். Some churches call it the Eucharist. சில சபைகள் அதை யூக்கரிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். And we most often call it the Lord's Supper. சிலர் தேவனுடைய பந்தி என்று சொல்லுகிறோம். But we do this in commemoration of what Jesus has done for us. ஆனால் இதை செய்யும்போது இயேசு நமக்காய் செய்ததை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். It's what we would call the memorial meal. அதைத்தான் நினைவு கூறுகிற உணவு என்று அழைக்கிறோம். In the Hebrew, they had wine and bread. எபிரேயர் மத்தியிலே ரசமும் அப்பமும் வைக்கப்படும். In our communion services today, we have the wine and the bread. இன்றைக்கும் நம்முடைய திருவிருந்து பந்தியிலே நமக்கு அப்பமும் ரசமும் வைக்கப்படுகிறது. The wine representing his shed blood. ரசமானது ஆண்டவருடைய இரத்தத்தை குறிக்கிறது. And the bread representing his broken body. அப்பமானது அவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தை குறிக்கிறது. These elements were taken in hand by these covenant partners. ஆகவே இந்த பொருட்கள், இந்த அப்பம் ரசமும் உடன்படிக்கை கூட்டாளிகள் இருவரும் தங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்வார்கள். And it would be said that the wine representing the blood and the bread representing the body of the covenant partners. ரசம் ரத்தத்தையும் அப்பம் சரீரத்தையும் குறிக்கிறது. இது உடன்படிக்கை செய்து கொள்கிற உடன்படிக்கை கூட்டாளிகள் குறிக்கிறது. In our case today, இன்றைக்கு நம்முடைய நிலையை வைத்து பார்க்கும்போது it's not our bread and our blood. அது நம்முடைய அப்பமோ நம்முடைய ரசமோ அல்ல, ரத்தமோ அல்ல. But it's the blood and the body of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் சரீரமும் மாத்திரமே. Why? Because I had nothing to give. ஏனென்றால் என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. But he paid the debt he did not owe. ஆகவே அவர் கொடுக்கப்பட வேண்டாத கடனை அவர் நமக்காக கொடுத்தார். And I owed a debt I could not pay. ஆகவே எந்த கடனை கொடுக்கணும் அதை என்னால் கொடுக்க முடியல. I needed somebody to take my sins away. ஆகவே என்னுடைய பாவங்களை எடுத்து
Almost sounds a little familiar, doesn't it? இது ரொம்ப நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தானே. It's just before the last step of the covenant ritual was completed. உடன்படிக்கையின் கடைசி படி முடிவதற்கு முன்பாக We read in the Word of God கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் that Jesus ate the memorial meal with his disciples. இயேசு கிறிஸ்து அந்த ஞாபக உணவை சீஷர்களோடு கூட உண்டார் என்று நாம் பார்க்கிறோம். The final step in the covenant relationship is the planting of the memorial tree. உடன்படிக்கை உறவிலே கடைசி 9வது படி என்னவென்றால் நினைவு மரத்தை நாட்டுதல். After the meal was eaten, the two covenant partners would go near a place. உடன்படிக்கை கூட்டாளிகள் உணவு உண்ட பிறகு அருகாமையுள்ள இடத்திற்கு போவார்கள். Where they had eaten the meal and they would plant what's called a memorial tree. எந்த இடத்தில் உண்டார்களோ அதற்கு பக்கத்திலேயே போய் அங்கே ஒரு ஞாபக மரத்தை நாட்டுவார்கள். They would take some of the blood from the sacrifice that had been split in two. பலி செலுத்தின 2 துண்டா இருக்கிற அந்த துண்டுகளிலிருந்து ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து and they would sprinkle it upon that tree that they planted. அவர்கள் மரம் நாட்டினார்களே அதன் மீது அந்த ரத்தத்தை தெளிப்பார்கள். So that after that everyone who passed by would see the blood. அதற்கு பிறகு அந்த வழியாய் போகிறவர்கள் அந்த மரத்தில் ரத்தம் இருக்கிறதை பார்ப்பார்கள். And they would know that a covenant had taken place. அதை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் இங்கே ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. Every time somebody comes to the foot of the old rugged cross, யாரெல்லாம் கல்வாரி சிலுவையின் அண்டையிலே வருகிறார்களோ they can see the blood has been applied. அந்த இடத்திலே ரத்தம் வழிந்தோடுகிறதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். A covenant has been ratified. அங்கே உடன்படிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது by a man called Jesus. ஆண்டவராகிய இயேசு என்கிற ஒருவர் மூலமாக. And then shortly after that, அதற்கு பிற்பாடு சிறிய நேரத்திற்கு பின்பு the final meal was eaten. கடைசி உணவு உண்ணப்பட்டது. And since that time, multiplied millions அதிலிருந்து கோடிக்கணக்கான எண்ணிக்கை பெருக்கினது have come to the cross. சிலுவை அண்டையில் கோடிக்கணக்கான நபர்கள் வந்திருக்கிறார்கள். Multiplied millions has passed by the tree. இந்த மரத்தின் வழியாக கோடிக்கணக்கான பேர் கடந்து போயிருக்கிறார்கள். And have seen the blood applied. ரத்தம் அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்த்தார்கள். We are here today இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம் because of the blood of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. Thank God கர்த்தருக்கு நன்றி உண்டாவதாக. that a covenant has been made. உடன்படிக்கை நமக்காக செய்யப்பட்டது. We can call it to our lives at any time. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த உடன்படிக்கையை அழைக்கலாம். The terms of the covenant. உடன்படிக்கையின் செயல்முறைகள். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.